வேற லெவல் போங்க நண்பர்களே. தாறு மாறு தக்காளி சோறு. இந்த சாட்டர்டே சண்டே எபிசோட்னால நமக்கு கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கும். ஏன்னா சேதனை வருவார், ஏதாவது வச்சு சம்பவம் செய்வார். முக்கியமாக லாஸ்ட் சீசன்லாம் நம்ம ரொம்ப ஆர்வமாக இருந்தோம். எப்பாடி சாட்டர்டே சண்டே எபிசோடு வந்துட்டுப்பா, வீட்டுக்குள்ள எல்லாரையும் வச்சு செய்ய போறாங்கப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருப்போம். அந்த வகையில் இந்த சீசனோட முதல் சாட்டர்டே சண்டே எபிசோடு ஆரம்பிக்க போகுது. ஸோ அந்த வகையில் நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஏன்னா சேதனை எப்படி ஹோஸ்டிங் பண்ண போறாரு, என்ன மாதிரி பேச போறாரு, என்ன பேட்டர்னில் இந்த சீசனை கொண்டு போக போறாரு, வீட்டுக்குள்ள யாரெல்லாம் ரோஸ்ட் பண்ண போறாரு, யாரை ஃபர்ஸ்ட் சேவ் பண்ண போறாரு, இந்த விஷயத்துக்குலாம் நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். பட் நம்ம எதிர்பார்க்காத பல விஷயங்கள் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. முக்கியமா நீங்க வாட்டர்மெலன் சாருக்கு இவ்வளவு ஓட்டுகள் வரணும் மட்டும் எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்க்கல. அந்த வகையில் இன்னைக்கு வாட்டர்மெலன் சாருக்கு பயங்கரமான கைத்தட்டல் வர வாய்ப்பு இருக்குது. முதல் சேவ் வாட்டர்மெலன் தான் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது. இதை கேட்டோன்னே நான் ஆடி போயிட்டேன். என்ன அப்புறம் சொல்றேன் வாட்டர்மெலன் கேட்டீங்கன்னா, எஸ் ஏன் அதை சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக இன்னொன்னே சொல்லிக்கிறேன், ஷூட் இன்னும் ஸ்டார்ட் ஆகல. எனக்கு தெரிஞ்சு இப்போதான் ஸ்டார்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் தான் எல்லா விஷயங்களும் வரும். பட் இப்பவே ஒரு சில விஷயங்கள் வெளியே வந்திருக்குது. ஏன் நம்ம தண்ணி பழத்தை ஃபர்ஸ்ட் சேவ் பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஏன்னா தண்ணி பழத்தை பொறுத்தவரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள பல வகையான அடி வாங்கியிருக்காப்புல. வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே சேர்ந்து அந்த மனுஷனை போட்டு நோண்டி ஃபுல்லாவே கண்டென்ட் ஆக்கி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மனுஷனுக்கு பல பேர் மரியாதையே கொடுக்கல. வாடா போடா போயா அங்க போ, பைத்தியம் பைத்தியக்காரன் லூசு மெண்டலி, அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இன்னொரு சைடு வெட்டிடுவேன் குத்திடுவேன் அடிச்சிருவேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு சைடு பாடி ஷேமிங்கே பண்ணியிருக்காங்க. ஓகேவா, பாடி ஷேமிங் மார்க்கிங் எல்லாமே நடந்திருக்கு. இந்த ஒரு வாரத்தில் அந்த மனுஷனுக்கு எல்லா விஷயமும் நடந்திருக்கு. ஸோ அந்த மனுஷனை எழுப்பி விட்டு பேசி அந்த மனுஷனுக்கு ஒரு பயங்கரமான கைத்தட்டலை கொடுத்து அந்த மனுஷனை தான் ஃபர்ஸ்ட் சேவ் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துட்டு இருக்குது. அப்படி மட்டும் நடந்துட்டா வீட்டுக்குள்ள கமாருதீன் மூஞ்சிலாம் எங்க கொண்டு வைப்பாருன்னு எனக்கு தெரியல. கமாருதீன்லாம் காலி, சத்தமே வராது. ஏன்னா கமாருதீன் அந்த பிரவீன்ராஜ் இவங்கெல்லாம் வந்து திவாகர் ரொம்ப குறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப ஒரு மாதிரி அடிமட்டத்துக்கு வச்சு தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஓகேவா, என்னதான் அவர் வந்து ஒரு ஒரு மாதிரி ஒரு நெகட்டிவ் ஷேட்லேருந்து இந்த வீட்டுக்குள்ள வந்திருந்தாலும் இந்த வீட்டுக்குள்ள கடைசி 2 நாட்கள் பயங்கரமான ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. முக்கியமாக வித்தவுட் பாரு. வித் பாருன்னா அங்கே ஃபன் இருக்காது, அங்கே ஃபுல்லாகவே நெகட்டிவ் தான் இருக்கும். ஃபுல்லாகவே ஒரு மாதிரி ஒரு கேவலமான கண்டென்ட் தான் இருக்கும். வித்தவுட் பாருனா நம்ம தண்ணி பழத்துக்கான கண்டென்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாரும் கூட ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருக்காப்புல. அந்த வகையில் இவங்க எல்லாருக்கும் ஒரு செருப்படி கொடுக்குற மாதிரி திவாகர் அவர்களை தான் முதல் சேவ் பண்ணுறதா ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது. ஏன்னா ஓட்டிங்லேயும் அவர் தான் ஃபர்ஸ்ட் இருக்கார். நம்ம கண்டிப்பாக நேற்று வரத்துக்கு ஓட் லிஸ்ட் பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்குமே ஆக்சுவலாக கடைசி அஃபிஷியல் ஓட் லிஸ்ட் கிடச்சிருக்குது. அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா அதை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக எவிக்ஷன் யாருங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ அந்த வகையில் திவாகர் அவர்கள் தான் ஃபர்ஸ்ட் சேவ் பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. வேற லெவலில் கைத்தட்டல் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க நண்பர்களே. ஏன்னா மக்களே மாறிட்டாங்க ப்ரோ. நீங்கள் நல்லா கவனிங்களா, கமெண்ட் செக்ஷன்லேயே இப்போ நம்ம வீடியோட கமெண்ட் செக்ஷனில் கவனிச்சிங்கனாலே ஃபஸ்ட்டு 2 நாட்கள் வாட்டர்மேனுக்குலாம் சப்போர்ட் பண்ண மாட்டோம், அவன்லாம் வெளியே தூக்கி போடணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ ஆட்டோமேட்டிக்காக தண்ணி படத்துக்கு ஃபயர் விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த வகையில் பயங்கரமான கைத்தட்டல் இருக்க போதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு அவர் டிசர்வா? இப்போ இந்த நாமினேஷனில் இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் சேவ் ஆகிறதுக்கு இந்த மாதிரி கைத்தடல் வர்றதுக்கு அந்த மனுஷன் டிசர்வா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. அண்ட் இப்போவே ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன், இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும், பார்த்து தட்டி விட்டுருங்க. ரெண்டாவது அப்சரா அவர்களே சேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன ப்ரோ சொல்கிறேன், அப்சரா சேவ் பண்ணுறாங்களா? எனக்கு புரியலேன்னு கேட்டிங்கன்னா நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கணும். இந்த அப்சராவை தாண்டி மற்றபடி இந்த நாமினேஷன் லிஸ்ட்டில் இருக்க எல்லாருமே ஒரு சில கான்ட்ரவர்சியில் மாட்டியிருக்காங்க. முக்கியமாக வியானா பொறுத்தவரைக்கும் ஜெயிலில் உட்காந்துருக்காங்க. ஏன்னா இந்த வாரம் வந்து அவங்க எதுக்கு இந்த வீட்டில் இருக்காங்கன்னே தெரில அப்படின்ற மாதிரி ஒரு பட்டத்தை வாங்கி ஜெயிலுக்கு போயிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நபரை வந்து ரெண்டாவதாக சேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்படி ரெண்டாவதாக சேவ் பண்ணால் அப்போ அவருக்கு அவ்வளோ ஓட்டுகள் வந்திருக்கா, அவ்வளோ கண்டென்ட் கொடுத்தாங்களா, அவ்வளோ கண்டென்ட் கொடுத்த நபரை எதுக்கு ஜெயிலில் தூக்கி போட்டாங்க, அந்த மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அதனால் அவங்கள ரெண்டாவதாக சேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அடுத்தது ஆதிரை அவர்களையுமே சேவ் பண்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பு இருந்துச்சு, ஒரு கட்டத்தில் இருந்துச்சு. அவங்க நல்லா தான் ஓட்டுகளை வச்சிருந்தாங்க, அந்த வீட்டுக்குள்ள பயங்கரமா பேசிட்டு இருந்தாங்க. பட் நேத்து பண்ண ஒரு சம்பவம், பிக் பாஸ் வந்து அந்த மாஸ்கை போட்டுட்டு இருங்கன்னு சொன்ன பிறகு கூட அந்த மாஸ்கை கழட்டிட்டு நான் இப்படிதான் இருப்பேன், நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு ஒரு கேம் வைப்பீங்க, ஒரு இஷ்டத்துக்கு டாஸ்க் ஆடுவீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு நான் இருக்கணுமான்னு சொல்லிட்டு அந்த மாஸ்க்கை கழட்டிட்டு பிக் பாஸ்க்கு ஆப்போசிட்ல ஒரு சம்பவம் பண்ணாங்க தெரியுமா? அது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய மைனஸ் ஆயிடுச்சுன்னு நான் சொல்லுவேன். அதனால் கண்டிப்பாக அவங்களே சேவ் பண்ண மாட்டாங்க. அடுத்ததாக கீழே பார்த்தீங்கன்னா பிரவீன்ராஜ், அவருமே எனக்கு தெரிஞ்சு பெருசாக ஓட்டுக்கள் இல்லை அண்ட் ஒரு சில கான்ட்ரவர்சியில் இருக்காப்புல. அதுக்கு கீழே நம்ம சிங்கி அரசன், அடுத்தது நம்ம பிரவீன் காந்தி. ஸோ இவங்களையும் சேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பே இல்லை. இவங்கெல்லாம் வந்து இதில் இருக்காங்க, டேஞ்சர் சோனில் இருக்காங்க. ஆக்சுவலாக அப்சராவும் டேஞ்சர் சோனில் தான் இருக்காங்க. பட் அப்சரா கிட்ட எந்த ஒரு நெகட்டிவும் இல்லை, பாசிட்டிவும் இல்லை. அதனால அப்சரா அவர்களை ரெண்டாவதாக சேவ் பண்ணா, இந்த பொண்ணு ஒன்றுமே பண்ணல நம்ம சொல்லிட்டு இருந்தோமே, இந்த பொண்ணு ஓட்டுகள் வாங்கிறதுக்கே அப்போ மக்களுக்கு பிடிச்சிருக்கும் போலன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள உள்ள ஒரு சில பேருக்கு வந்து சின்னதாக ஒரு நடுக்கம் வரும். அதனால அப்சரா அவர்களை ரெண்டாவதாக சேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மொத்தத்தில்
என்ன பொறுத்தவரைக்கும் இன்னைக்கான எபிசோட் ஃபயராக இருக்கும். ஏன்னா விஜேஎஸ் வெறியான ரோஸ் மோடில் இருக்கதா கேள்விப்பட்டேன். அவர் வீட்டுக்குள்ளே இருக்க ஏகப்பட்ட பேர் மேலே பயங்கரமான கோவத்தில் இருக்கார் போல். ஏன்னா முதல் வாரமே இவ்வளோ மட்டமாக இவங்க கேம் ஆடினா வரப்போகிற வரங்கள் நக்கின்னு போயிடும் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் வச்சு செய்ய போகிறதா ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்கள்கிட்ட கேட்குறேன் ப்ரோ, இப்போது நீங்கள் சொல்லுங்கள், இப்போ வித்தவுட் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வச்சு பார்த்தா தண்ணி போல ஃபன்னாக அவங்களுக்கு ஃபீல் ஆகுறாரா இல்லையா? இப்போ நான் கவனிச்ச வரத்தையும் கடைசி 2 நாள் வித்தவுட் பாரு அந்த இடத்துல இல்லாமல் தண்ணி போல மட்டும் தனியாக பசங்க கூட அந்த பொண்ணுங்க கூடலாம் உட்காந்துருந்தா அவர் ஒரு மாதிரி ஜாலியாக பேசி ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு மாதிரி பசங்க வைப்புக்கு போயிடுறாரு. ஏய் அரோரா கல்யாணம் பண்ணலாமா, ஏய் என்ன லவ் பண்ணலையா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஜாலியாக பேசி அவங்களும் அதுக்கு திருப்பி ஜாலியாக பேசி ஒரு மாதிரி ஃபன் மோடில் இருக்காங்க. பட் அந்த இடத்துல பாரு இருந்தா அவர் பேசுகிற விதமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பாரு கொளுத்தி போடுற விதமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் பாரு அவர்கள் இல்லைன்னா என்ன பொறுத்தவரைக்கு தண்ணி பழத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல இடத்துக்கு வருவார் நான் நினைக்கிறேன். ஒரு 60-70 நாள் இந்த வீட்டில் அசால்ட்டாக சர்வே ஆயிடுவார் நான் நினைக்கிறேன். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பாரு இருந்தால் எப்படி இருக்குது, பாரு இல்லாமல் எப்படி இருக்குது, நீங்கள் அதை எப்படி கவனிச்சிங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் போடுங்க. 2வது அந்த வீட்டில் யாரை சேவ் பண்ணால் டிசர்வாக இருக்கும்? இப்போ இது வந்து ஆக்சுவலாக சொல்லிட்டு இருக்காங்க, இது எப்படி இந்த ஷோக்கில் நடத்த போகிறாங்கன்னு தெரில, எபிசோடில் எப்படி வரப்போன்னு நமக்கு தெரில. பட் நான் உங்ககிட்ட கேட்குறேன், 2வது இந்த நபரை சேவ் பண்ணலாம் ப்ரோ, என்னை பொறுத்தவரை டிசர்வ் ப்ரோ, இந்த நபரை சேவ் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னா யாரை சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். வெயிட் பண்ணி பாருங்கள் இன்றைக்கான சம்பவம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. முக்கியமாக நம்ம தண்ணி பழத்தை பாடி ஷேமிங்லாம் பண்ணாங்கல்ல, அதுக்கெல்லாம் தண்ணி பழத்துக்கு வந்து பயங்கரமான ஒரு மோட்டிவேஷன் கொடுக்க போகிறாங்க. இப்படி எல்லாரும் சேர்ந்து அடித்தாங்க, அடின்னு அடித்தோம். அந்த தண்ணி பழம் 1 இன்ச்சு கூட அசராமல் நான் இப்படி தான் நிற்பேன், நீ எவ்வளோ வேணா அடி, இந்த வீட்டுக்குள்ள நான் வந்திருக்கேன், நான் உண்மைக்காண்டி நிற்பேன், நான் எதுவுமே தப்பு பண்ணல அப்படின்ற மாதிரி அந்த மனுஷன் நின்னார் தெரியுமா? அதுக்கெல்லாம் பயங்கரமான பாராட்டுகள் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பொறுத்தவரைக்கும் தண்ணி பழத்தை இந்த வாரத்துக்கு அப்புறம் நம்ம கையில் பிடிக்க முடியாது காய்ஸ். கெமி அவர்களுக்கு நல்ல ஒரு பாடம் புகட்டுவாங்க ப்ரோ, கண்டிப்பாக சொல்கிறேன். கெமி அவர்களுக்கு நல்ல பாடம் புகட்டுவாங்க. ஏன்னா கடைசி வீடியோவில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ப்ரோ கெமிக்கும் கண்டிப்பாக எல்லோ கார்டு கொடுக்கணும் ப்ரோ, அந்த ஃபேக் அலிகேஷன் செட் பண்ணதுக்கு வார்னிங் ஆச்சும் கொடுக்கணும் ப்ரோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக அது இருக்கும் ப்ரோ. கெமி அவர்களுக்கு ஒரு சின்ன ரோஸ்ட்டாக வச்சு இருக்கும், கண்டிப்பாக அது இல்லாமலாம் இருக்காது. ஏன்னா அங்கே ஒருத்தரோட லைஃப் சம்பந்தம், அது அந்த ஒரு ஃபேக்கான அலிகேஷனை செட் பண்ணி அது ஒரு பிரச்சனையாக்கி வேற மாதிரி கொண்டு போனால் அவரோட லைஃப் தான் பயங்கரமாக பாதிக்கும். ஓகேவா? ஆல்ரெடி ஒரு சீசனில் நடந்து போச்சு, அதே இதை ரிட்டன் நம்ம நடக்க விடக்கூடாது. அந்த வகையில் என்ன பொறுத்தவரைக்கும் கெமி அவர்களுக்கு நல்ல ஒரு பாடம், விஜேஸ் வந்து நல்ல ஒரு சின்ன ரோஸ்ட்டை கொடுத்து உட்கார வச்சாதான் வரப்போகிற நாட்களில் கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் இங்கே நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன், டேஞ்சர் சோனில் இருக்கிறது என்னமோ அவர் பேர் என்ன காந்தி ஆகட்டும், நம்ம சிங்கி அரசன் ஆகட்டும், அடுத்ததாக பேர் என்ன பிரவீன் ராஜ் ஆகட்டும், இவங்களாம் டேஞ்சர் சோனில் தான் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால் எவிக்ஷன் இருக்குமா அப்படிங்கிறதே சின்ன டவுட்டில் தான் இருக்குது. நான் கேட்ட வரது எவிக்ஷன் இருக்குன்னு ஒரு நியூஸ் இருக்குது, ஒரு எவிக்ஷனாச்சும் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா நந்தினி அவர்கள் நேற்று வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்கல்ல, அதனால் ஒரு எவிக்ஷனாச்சும் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் நம்ம அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், எப்படி கொண்டு போக போகிறாங்க, 2 எவிக்ஷன் வைக்க போகிறாங்களா, இல்லை ஒரே ஒரு எவிக்ஷன் மட்டும் வைக்க போகிறாங்களா, அப்படி ஒரு எவிக்ஷன் வச்சா யார் வெளியே போவா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு எவிக்ஷன் வச்சா யார் போனால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். முதல் வாரம், அதாவது இந்த பிக் பாஸ் சீசன் 9ஓட முதல் சாட்டர்டே சண்டே. ஸோ எப்படி இருக்க போது நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் ப்ரோ, ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஏன்னா இந்த வாரத்தை வச்சு நம்ம சேதனுக்கான ஹோஸ்டிங்கை கணிச்சிடலாம், எப்படி அவர் ஹோஸ்டிங் பண்ணுவார், இதுக்கப்புறம் வரப்போகிற வாரங்களில் அவர் எப்படி மூவ் பண்ணுவார், எப்படி அப்சர்வ் பண்ணியிருக்காரு, இந்த வீட்டில் உள்ள கேம் எல்லாம் கவனிச்சிருக்காரா அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே இன்னைக்கு நம்ம சாட்டர்டே சண்டே எபிசோடில் கவனிச்சிடலாம். நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஸோ அடுத்த வீட்டில் பார்க்கலாம்.